வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். கரூரில் மாரியம்மன் கோவில் கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். இனி விரிவான செய்திகள். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா ஆண்டுதோறும் நடப்பது வழக்கம். மே 12ஆம் தேதி கம்பம் நடும் விழாவுடன் மாரியம்மன் கோவில் திருவிழா துவங்கியது. மே 17ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவும், தேரோட்டம் மற்றும் அக்னிச்சட்டி ஏந்துதல், அலகு குத்துதல், மாவிளக்கு பூஜை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடந்தேறியது. திருவிழாவின் முக்கிய விழாவாக கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் துவங்கியது. கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கம்பத்தை எடுத்து கோவிலை சுற்றி வந்து பின்னர் ஊர்வலமாக அமராவதி ஆற்றுக்கு எடுத்துச் சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாமசுந்தரி, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள், பக்தர்கள் என சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வழக்கமாக அமராவதி ஆற்றில் 8 முதல் 10 அடி ஆழம் குழி வெட்டி அதில் தண்ணீர் நிரப்பி கம்பத்தை இதுவரை விட்டு வந்தனர். அண்மையில் பெய்த மழை காரணமாக அமராவதி ஆற்றில் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் இந்த முறை நேரடியாக அமராவதி ஆற்றில் கம்பத்தை விட்டனர். கம்பம் விடும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றவுடன் வான வேடிக்கை நடைபெற்றது. வெடித்து சிதறிய மத்தாப்புகள் மலர்கள் போல் சிதறிய காட்சி காண்போரை கவர்ந்தது. பொதுமக்கள் ஏராளமானோர் கூடுவதனால் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா. சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.